உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீ மாயா மேல வச்சிருந்த நம்பிக்கைய அவ காப்பாத்திட்டா. நான், இந்த குடும்பம், நீ எல்லாரோட மனக்கசப்பையும் அவ நடந்துகிட்ட விதத்துல தூக்கி எறிஞ்சிட்டா. ஆனா இத்தோட நம்ம கடமை முடிஞ்சிடல. இனிமேதான் ஆரம்பமாகுது. எந்த தப்பும் இல்லாம அவங்க 2 பேரோட வாழ்க்கையும் அமைஞ்சா அதுவே போதும். அவங்க எந்த தப்பும் பண்ணாம பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. நான் என்ன செய்ய போறேன்? குடும்ப கௌரவத்துக்கும் மாய விருப்பத்துக்கும் இடையில மாட்டிக்கிட்டு தடுமாறுறேன். கடவுளே, எனக்கு நீதான் ஒரு பதில் சொல்லணும். இதுக்கு நீதான் ஒரு வழியை காட்டணும். ஏய் மாயா, தட்டுல இட்லி வச்சு உருட்டிக்கிட்டு இருக்க. வேலை எதுவும் இல்ல, அதான் இட்லியை வச்சு விளையாடிட்டு இருக்கேன். என்ன கிண்டலா? நானே கையெரிச்சல்ல எடுத்து வச்சு சாப்பிட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். என்ன பார்த்து என்ன பண்றேன்னு கேக்குறல்ல? கொழுப்பு தாண்டா அவனுக்கு டப்பா. ஆமால, நீ நம்ம காதலுக்காக தீச்சட்டி எடுத்தேல, நான் எப்படி அதை மறந்தேன்? இப்போவாவது உனக்கு ஞாபகம் வந்துச்சு, ரொம்ப சந்தோஷம். மாயா, உன் லவ்வர் நான் பக்கத்துல இருக்கிறப்போ நீ எதுக்கு சாப்பிடாம இவ்வளோ கஷ்டப்படணும்? ஏன் என் கையில இருக்கிற காயத்தை மாயமாக்க போறியா என்ன? அதெல்லாம் முடியாது. நான் என்ன மந்திரவாதியா என்ன? ஆனா ஒன்னு செய்ய முடியும். உன் கையை யூஸ் பண்ணாம உன்னை சாப்பிட வைக்க முடியும். லூசா நீ? அது எப்படி கையை யூஸ் பண்ணாம? கையை யூஸ் பண்ணிதான், ஆனா உன் கையில இல்ல, என் கையில. ஏய், என்ன விளையாடுறியா? நான் எதுக்கு விளையாடணும்? வாய தொற, சாப்பிடு. ஏய் சீனு, என்ன பண்ற? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? உன் கையில காயம் இருக்கு, அதனால ஊட்டி வர்றேன்னு நினைப்பாங்க. இந்தா சாப்பிடு. நினைப்புதான், அதெல்லாம் சான்ஸ் இல்ல. நானே பாத்துக்கிறேன், விடு. ஏய் மாயா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், சரியா? வாய் தொற, சாப்பிடு. வேண்டாம் சீனு, நான் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். கூட நீ அட்ஜஸ்ட் பண்ணதை தான் நானும் பார்த்தேனே. அப்படியே உருட்டிக்கிட்டு இருந்த. இப்ப சாப்பிட போறியா இல்லையா? முடியாது. என்ன மாயா, உன்னை நேசிக்கிறவன்னா நான் ஊட்டி விட்டா நீ சாப்பிட மாட்டியா? சாப்பிடுவே இல்ல? வாய தர.
ஏய் என்ன ஆச்சு? இரு ஒரு நிமிஷம் இரு. இந்தா குடி குடி குடி. ஆ கூச்சப்படாம சாப்பிடு. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சீனு? என்ன சாரு? என்னவா? நீங்க என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ இத கேக்குறியா? மாயாவுக்கு இட்லி ஊட்டிட்டு இருக்கேன். அவ்வளோ தைரியமா ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க. ஓ மாயாவுக்கு இட்லி ஊட்டிட்டு இருக்கேன். இது ஓகேவா? எதுக்காக நீங்க அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கீங்க? ஏன் அவளுக்கு கை இல்ல? கையெல்லாம் இருக்கு, ஆனா தீச்சட்டி எடுத்ததுல புண்ணா இருக்கு. அந்த கைய வச்சுக்கிட்டு என்னால சாப்பிட முடியல. அதான் சீனு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். சாரு இது என்ன பெரிய தப்பு? நீ போ, நான் பாத்துக்கிறேன். என்ன தப்பா? எல்லாமே தப்புதான். சீனு, உங்களை நான் கட்டிக்க போறேன். நீங்க எப்படி அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கலாம்? முடியலன்னா இந்த வீட்டுல ஆளா இல்ல, வேற யார்கிட்டயாவது ஊட்ட சொல்ல வேண்டியதானே? உனக்கு சீனு தான் கிடைச்சாரா? ஏ சாரு, இப்ப எதுக்கு சத்தம் போடுற? ஏன் கேட்க மாட்டீங்க? நீங்க பண்றதெல்லாம் தப்பா தெரியல, நான் கேக்குறதுதான் தப்பு இல்ல? சாரு சாரு, ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? என்ன பிரச்சனை? சித்தப்பா, நீங்களே இந்த நியாயத்தை கேளுங்க. மாயா தீச்சட்டி எடுத்ததுல கையெல்லாம் புண்ணாயிடுச்சாம். இவரு அவளுக்கு ஊட்டி விடுறாராம். இத கேட்டா நான் கத்துறேன்னு சொல்றாரு. மாமா சாப்பிட கஷ்டப்பட்டுட்டு இருந்தா, நான் அவளுக்கு இட்லி ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு இவ இப்படி கத்துறா. அவ்வளவுதானே? இதுக்கு எதுக்கு சாரு நீ இவ்வளவு கோவப்படுற? என்ன சித்தப்பா நீங்களும் இப்படி பேசுறீங்க? அவர் எனக்கு புருஷன் ஆக போறவரு. இப்படி நடு வீட்டுல உட்கார்ந்து அவளுக்கு இட்லி ஊட்டிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்? என்னடா சொல்ற அவ? சோ, அம்மா, மாயா கையில ஏதோ காயமாயிருக்கு. சீனு அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுருக்கான். அதை பார்த்துட்டு இவ கத்திக்கிட்டு இருக்காமா, வேற ஒண்ணும் இல்லம்மா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.